வணக்கம். பாவாத்தா பாட்டு ஒன்லி பார்த்துருப்பீங்க. ராமசாமிக்கும் கருப்பாய்க்கும் 6 வருஷமாக குழந்தையே இல்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பாயோட மாமியை பாசமாக தான் இருந்தா மருமகள் மேலே. ஆனால் போக போக ஜாடமாடைய மருமகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் வழக்கமாக சமையல்லாம் நடந்துகிட்ருக்குது. கருப்பாய் நேரமே எந்திரிச்சினாலும் என்னமோ பசிக்க ஆரம்பிச்சிருது. சாப்பிட போகிறா. உனக்கு என்ன இந்நேரத்துலேயே அவசரம்? ராமசாமியோட அத்தையெல்லாம் ஊர்லேருந்து வரேன்னு சொன்னாங்க. அவங்களாம் சாப்பிட்டோம். அப்போ நீ சாப்பிட்டுக்கலாம். உனக்கு என்ன காலங்காத்தால் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி அம்மா சொல்கிறாங்க. கருப்பாயி சரிங்கத்தான், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். ராமசாமி அத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. ஆரம்பத்துலேருந்தே கருப்பாய் கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஊர்லேருந்து வர்றாங்க. வந்தோடனே கருப்பாய் பார்த்து முறைக்கிறாங்க. கருப்பாய் ஓரமாக போய் நின்றுக்கிறா. அப்புறம் இட்லி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருது ராமசாமியோட அத்தை கம்பீரமாக. சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. மிச்சம் மீதி ஹாட் பாக்ஸில் இல்லவே இல்லை. ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருது எப்பவும் போல். ஏன் இன்னும் கருப்பாய் குழந்தை இல்லை? நீ ஆரம்பத்துலேருந்து இந்த கருப்பாய் எனக்கு பிடிக்காது. ஒன்றும் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. நமக்கு இருக்கிற வசதிக்கு அந்த பிள்ளைக்கு போய் ஒன்றும் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ வயிற்றுலேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாடமாடையே பேசுனாங்க. இதெல்லாம் கேட்டு கருப்பாய்க்கு அப்படியே சத்தம் போட்டு அழுவலாம் போல் ஆயிடுச்சு. துக்க தொண்டையை அடைச்சிருச்சு. அந்த பிள்ளை சத்தம் போட்டு கூட அழுவலை. சத்தம் போட்டு அழுவுற கூட இந்த வீட்டில் ஒரு மீல் இல்லை. அப்புறம் தொண்டுப்பட்டியில் மாடு கத்துச்சு. என்னென்னு பார்க்குறக்கு ராமசாமி அவங்க அம்மா வெளியில் போயிட்டாங்க. கூடவே எங்கள் அத்தையும் நியாயம் பேச போயிடுச்சு. ராமசாமி வராரு. வயல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வயலில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு, எவ்வளோ வசதி இருந்தாலும் ராமசாமி வயலில் இறங்கி வேலை செய்வாப்புல. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாப்புல. வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு களைப்பாக வராரு. ஹாட் பாக்ஸ் நீக்கி பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை. பசிக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு கத்துறாரு. அப்படி இல்லைங்க, நான் தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் தான் இருக்குது. 4 தோசை தான் வந்தது. ராமசாமி சாப்பிட்டாப்புல. நீ சாப்பிட்டியா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ராமசாமி கேட்குறாப்புல. நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு போய் சொல்லிடுறான். அப்புறம் அவரும் மறுபடியும் வயல் வேலைக்கு போயிட்டார். மாடு கன்று போட்டுருச்சு. உடனே ராமசாமி அத்தை, உங்கள் வீட்டு மாடுவோட கன்று போட்டுருச்சு. எனக்கு கருப்பாய் வயிற்றுல புழு பூச்சி இல்லை. கம்முன்னு போட்டாட்டி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இத்தனை வயல் வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? வாரிசு இல்லைன்னா அதனால் கம்முன்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ராமசாமியோட அம்மாவை உசுப்பேத்துறா ராமசாமியோட அத்தை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ராமசாமி அத்தை பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சா இல்லை கல்யாணம் நடக்காமல் நின்றுச்சா, என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.